எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோடய பேர் பாலா. சிம்பிளான ட்ரெண்டில் இருக்கிற டிசைன் தாங்க தச்சு காமிக்கிறேன். இது ஸ்லீவ் டிசைனுங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்லீவ் டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி அவுட்லைன் வந்து இப்படி பாதியாக போட்டுக்கோங்க. பாதியாக போட்டுட்டு அதை ஒரு டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ தான் தையல் பழகி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக யூஸ் ஆகும். இந்த மாதிரி டிசைன் போட்டுட்டு ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. அதை அப்படியே தைச்சிருங்க. இது லைனிங் துணியில் தான் நான் வந்து டிசைன் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கீழே நம்ம நல்ல துணியில் வந்து நான் அப்படியே வச்சு தைக்கிறேங்க. லைனிங் துணியில் அப்படியே வரைஞ்சி வச்சுருக்க லைனில் அப்படியே தைச்சிட்டு அப்புறம் ரெண்டாவது தையல் ஒன்று அதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது தையலும் போட்டுட்டேங்க. அப்புறம் திரும்ப அதை கீழே நல்ல பீஸில் கட் பண்ணல ரவுண்டாக அதே மாதிரி அதே டிசைனில் நல்ல பீஸை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் துணியில் தான் நம்ம ஃபஸ்ட் டைம் கட் பண்ணியிருந்தோம். ரெண்டாவது அப்படியே வச்சு தைச்சிட்டு நல்ல துணியில் கட் பண்ணிவிட்டு அந்த குழி மாதிரி இருக்கும்ல அதில் லேசாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. துணியை கட் பண்ணிடாதீங்க. அது லைட்டாக உள்ளுக்குள்ளே இருக்கிற லேசாக அந்த குழியை மட்டும் கட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் திரும்பும். அப்போ தான் நம்ம அது வந்து சேஃப் கிடைக்கும். நம்ம எப்படி தைச்சிருக்கோமோ அதே சேஃப் கிடைக்கும். திருப்பி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. நல்லாவே தேய்ச்சி விட்ருங்க. அப்படி ரவுண்டாக தேய்ச்சி விட்ருங்க. அது கொஞ்சம் அப்படி தேய்க்க வரல அப்படின்னா அந்த நம்ம தைக்கும் போதே லைட்டாக எடுத்து விட்டு தைச்சிக்கலாம். இது வந்து லேசாக அப்படி நீண்டுட்டு இருந்தது. அதை லேசாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இதை அப்படி ரவுண்டு கட்டி தைச்சிடணும். தைச்சிட்டு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரே மாதிரி பண்ணி விட்டாச்சுங்க. அப்படி தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் தைச்சிருங்க. அப்புறம் தைக்கும் போதும் எடுத்து விட்டு தைங்க. நம்ம கதம் சேனலில் நிறைய டிசைன் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி போட்டிருக்கேங்க. வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். எம்ப்ராய்டிங் வீடியோவும் நிறைய போட்டிருக்கேங்க. பேசிக்காக உள்ள ஸ்டிச்சிங் எல்லாமே போட்டிருக்கிறேன். வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். அப்புறம் பழகாதவங்களும் வீடியோ பார்த்து பழகிக்கோங்க. எம்ப்ராய்டிங் டிசைன் எம்ப்ராய்டிங் பண்ண வீடியோக்கள் எல்லாமே போட்டிருக்கேங்க. நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் இருக்குதுங்க. ஸ்லீவ் வீடியோ, அப்புறம் கழுத்து டிசைன், அப்புறம் சமையல் வீடியோ எல்லாமே போட்டிருக்குறேங்க. நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ நிறைய நல்ல வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேங்க. பார்க்குறவங்க நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றிங்க. இந்த மாதிரி டிசைன் நீங்களும் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். பழகுறவங்க இந்த மாதிரி பார்த்து பழகிக்கோங்க. தைக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணுறதுக்கு. பழகாதவங்க இப்போ தான் பழகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோவை பார்த்து பழகிக்கோங்க. நான் பழகுறவங்களுக்கான வீடியோ நிறைய போட்டிருக்கிறேன். எம்ப்ராய்டிங் வீடியோ, தையல் வீடியோ எல்லாம் போட்டிருக்கிறேன். வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். தேங்க்ஸுங்க. இதில் வந்து அப்புறம் ஒரு அமுக்கடி போட்டுருங்க.
2 தையல் அமுக்கடி போட்டிருக்கிறேன். நீங்கள் வேண்டான்னா ஒரு அமுக்கடி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு அமுக்கடியும் போட்டிருக்கிறேன். 2 அடி போட்டிருக்கேங்க. இது வந்து ஒரு அடியும் போட்டுக்கலாம். நான் 2 அடி போடுறது எதுனாலனா அது அப்படியே நம்ம எப்படி தைச்சிருக்கோமோ அது அப்படியே ஸ்ட்ரிக்டாக நிற்கும். அதுக்காக 2 அடி போட்டிருக்கேன். ஸ்லீவ் டிசைன் முடிஞ்சதுங்க. இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. ஸ்லீவை ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. கையை ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்டில் நல்லா இருக்கான்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றிங்க. ஸ்லீவுக்கும் கழுத்துக்கும் வந்து சின்னதாக ஒரு கல் வச்ச செயின் வந்து டிசைனாக பண்ணிக்கிட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் அதில் பண்ணலாம். எம்ப்ராய்டிங் பண்ணலாம், இந்த மாதிரி கல் வச்சு பண்ணலாம், கல் வச்ச செயின் வச்சு பண்ணலாம், அப்புறம் பால்ஸ் வச்சு பண்ணலாம். என்ன வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அது டிசைனும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருக்கிறோங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.